முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சு, முதல் பாதி முடிஞ்சு. முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். கடந்த 6 மாதம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அடுத்த 6 மாதங்கள்ல ஒரு பிந்தின மகிமை உயிர்ப்பிக்கிற கர்த்தரால் உங்களுக்கு வரப்போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஹalleluya. 7 ஜூலை மாதம் அப்படின்னா எத்தனாவது மாதம்? 7. 7 அப்படினாலே ஸ்பெஷல், லக்கி நம்பர். தல தோனி பனியன் போட்டுக்கிறனால 7 லக்கி நம்பர்ல தோத்துரும். பைபிள்ல 7 அப்படினாலே ஒரு ஸ்பெஷல். 7 அப்படினாலே முழுமை. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்துக்கு தான் பைபிள்ல 7 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. பைபிள்ல நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது. நிறைய பண்டிகைகள் இந்த 7 என்கிற அந்த நம்பருக்கு கீழே தான் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது. விசேஷமாய் 7வது மாதத்துல நிறைய பண்டிகைகளை வேதவசத்திலே கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகவே 7 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பரா இருக்கிறது. ஒரு முழுமை, ஒரு ஆசீர்வாதத்தின் நிறைவை கொடுக்கிற ஒரு நம்பரா இருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பைபிள்ல எங்கெல்லாம் 7 அப்படிங்கிற வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தையை கொண்டு நான் இந்த 7வது மாதம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7வது மாதத்துல 7 விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வாதத்தின் முழுமையை இந்த மாதத்தில் நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 ஸ்தோத்திரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே நரகமிய யோர்தானின் 7 தரம் மூழ்கின போது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது தீர்க்கதரிசனமான வார்த்தை, இந்த 7வது மாதத்தில் உங்களை சொஸ்தமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், சில வியாதி நீங்கள் சுத்தமாக போகிறீர்கள். இங்க நாகமானை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். வெளியில நாகமான் பெரிய படை தளபதி. அவன் சண்டை போட வந்தான்னா அவனுக்கு முன்னாடி யாரும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு சண்டை போடுவான். யுத்த வீரன், போர்பட தளபதி. ஆனா அவனுடைய உள்ளத்துல, அவனுடைய சரீரத்துல முழுவதும் வியாதி, ரத்தம். இன்னும் சொல்ல போனா அந்த குஷ்டரோகத்தினால சரீரம் முழுவதும் வியாதினால அழுகி போயிடுச்சு. அவன் சரீரம் முழுவதும் அழுகிருச்சு. வெளியில பார்த்தா பெரிய யுத்த வீரன், ஆனால் சரீரம் முழுவதும் வியாதி. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒரு பாஸ்டர்ட்ட போனா சரியாகும் அப்படின்னாங்க. பாஸ்டர்ட்ட வர்றாங்க. எலிசா சொல்றார், அவனை ஏன் இங்க கொண்டு வர்றீங்க? அவனை கொண்டு போய் யோர்தான் நதியில 7 முறை என்ன செய்ய, 7 முறை மூழ்க சொல்லு. இவன் பயங்கரமா கோவப்பட்டான். ஏன் அங்க போய் மூழ்கணும்? எங்க ஊர்ல தண்ணி இல்லையா? ஆனாலும் அவனை வற்புறுத்தி அவனை மூழ்க வைத்தார்கள். 1 முறை மூழ்கி பார்க்கிறான், நடக்கல. 2 முறை மூழ்கி பார்க்கிறான், 3 முறை, 5 முறை, 6 முறை மூழ்கி பார்க்கிறான். எந்த ஒரு சேஞ்ச், எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட அவனுக்கு நடக்கல. அவன் அவிசுவாசத்தோடு கோபத்தோட தான் 7வது முறை உள்ள மூழ்கிறான். அவன் மூழ்கி மேல எந்திரிச்ச மாத்திரத்துல அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல சுத்தமாய் மாறினது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? தோத்திரம். 7வது முறை அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பெரிய அந்த 7 அப்படிங்கிற அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது. தோத்திரம். அந்த 7 முறை அவன் மூழ்கின உடனே அவனுடைய சரீரம் சுத்தமாய் மாறினதான். வியாதியா இருந்த அந்த சரீரம் சுத்தமாய் மாறினதா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த 7வது மாதம் எப்படி அவன் 7 முறை மூழ்கின உடனே அவன் சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல மாறி சுத்தமானது போல சில வியாதியிலிருந்து நான் சுத்தமாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் இந்த வார்த்தை அப்படியே எழுத்தின் பிரகாரம் நம்ம ஆண்டவரே, இந்த 7வது மாசம் என் வியாதி சுத்தமாக ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டோட்டலா மாறணும். 50 வயசு அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் சரீரம் சுகமான உடனே 50 வயசு சரீரமா என்ன செய்யல இல்ல. அவன் சரி எப்படி மாறிச்சான்?
சிறு குழந்தையும் செய்யும். அப்பனா ஆண்டவர் நினைச்சாருன்னா உறுப்புகளையே மாற்ற முடியும். நம்ப மாட்டேங்கிறீங்களே? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை போதுங்க, ஒரு சத்தம் போதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா சில உறுப்புகளே ஃப்ரெஷ்ஷா புதுசா மாறும். இந்த மாதத்தை உங்க சரீரத்தை கர்த்தர் சுத்தமாக்க போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அல்லது எந்த பார்ட் சொல்ற உங்க சரீரத்துல செயலிழந்து போய் இருக்கிறதோ, எந்த பார்ட்ல உங்க சரீரத்துல வியாதி நோய் கிருமி இருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார் 7வது மாதத்துல நான் உன்னை சுத்தமாக்க போகிறேன், நான் உன்னை சுத்தமாக்க போகிறேன். சொல்றேன், பழைய வியாதி இனி தேடினாலும் கிடைக்காது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? தழும்பு கூட பார்க்க மாட்டீங்க. அப்படியே நம்புங்க. கடந்த 6 மாதத்துல எத்தனை வியாதியை தாண்டினேன்னு தெரியாது. பல வியாதியை தாண்டி வந்திருக்கலாம். ஆனா 7வது முறையில 7வது மாதத்துல அவன் 7 முறை முங்கி சொன்னேன், ஒரு தழும்பு கூட இல்லைங்க. ஒரு தழும்பு வடு புண்ணு இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. அவன் சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல சுத்தமாய் மாறினது போல 7வது மாதத்துல உங்க சரீரத்தை கர்த்தர் சுத்தமாக்க போகிறார். கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுத்தமாக்க போகிறா. உங்க சரீரத்தை கர்த்தர் சுத்தமாக்க போகிறா. ஊராமா நாமா மருந்து மாத்திரை செய்யாதத, டாக்டர் செய்யாதத, இன்ஜெக்ஷன் செய்யாதத, ட்ரிப்ஸ் செய்யாதத ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால 7வது மாதம் உன்னை சுத்தமாக்க போகிறா. உன் சரீரத்தை சுத்தமாக்க போகிறா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உன் ரத்தத்தை, உன் எலும்புகளை, உன் நரம்புகளை, உன் இருதயத்தை, உன் தசைகளை, உன் தோலை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால 7வது மாதத்துல சுத்தமாக்க போகிறா. என் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. 7வது முறையில கர்த்தர் ஒரு அற்புதம் உனக்கு செய்ய போகிறா. 6 முதல் நடக்காதது இந்த 7வது முறை உனக்கு நடக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அப்படி செய்வீராக, கர்த்தர் அப்படி செய்வீராக, கர்த்தர் அப்படி செய்வீராக. ஹalleluya. ஆண்டவரே, நீ சுத்தமாக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் பிதாவே. ஆமென். ஹalleluya. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது மத்தேயு 15வது அதிகாரம் 36 37 வாசிப்போம். மத்தேயு 15 36 37. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். நல்ல கவனிங்க, சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். நல்ல கவனிங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ராமன் சொல்ல மாட்டீங்க. சத்தமாத ஒரு ராமன் சொல்லுங்க. இன்னும் சத்தமாத ஒரு ராமன் சொல்லுங்க. பைபிள்ல 2 இடத்துல 2 சம்பவம் ஒன்று போல இருக்கும். ஒரு இடத்துல 5 அப்பமும் 2 மீனும். எல்லாரும் சாப்பிட்டு மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. இந்த பகுதி அது 14வது அதிகாரம். இது 15வது அதிகாரத்துல மறுபடியும் ஆண்டவர் ஒரு கூட்டம் போடுறார். அங்கே எல்லாரும் வருகிறார்கள். ஆண்டவர் சொல்றார், இவங்களை பசியோட அனுப்ப முடியாது, ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். ஒன்னு அங்க இருக்கும் சொல்றாங்க, 7 அப்பமும் சிறு மீன்களும் என்ன செய்யுது இருக்குது. அந்த 7 அப்பத்தை கொண்டு வந்த உடனே ஆண்டவர் அதை கை வைத்து ஆசீர்வதித்து அதை பிளஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அந்த 16 வசனம் சொல்லி இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதிய 7 கூட என்ன செஞ்சாங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 7வது மாதத்துல உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பொருளாதாரத்துல 7 கூட நிறைய மீதி எடுக்க போறீங்க. நம்புறீங்களா? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தோத்திரம் கஞ்சத்தனம் பண்ணி மீதி எடுக்கிறது இல்ல. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? எதையுமே செலவழிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து 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 செலவழிச்சு அப்பா 10 ரூபாய் சேர்த்து வச்சுட்டாங்க. அப்படி அல்ல. அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறது. 7 அப்பத்தை வாங்கி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைஞ்சது போல மீதி 7 கூட இருந்துச்சு. இந்த வார்த்தை எழுத்தின் பிரகாரம் அப்படியே நம்புங்க. சோத்திரம், உங்க சம்பளம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. சோத்திரம், உங்க சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் இந்த 7வது மாதத்துல 7 அப்பத்தை ஆசீர்வதித்து 7 கூடையை மீதம் எடுக்க உதவி செய்த கர்த்தர் உங்க அப்பத்தை, உங்க பிசினஸ், உங்க சம்பளத்தை ஆண்டவர் தொட போகிறார். நீங்கள் மீதம் எடுக்க போகிறீர்கள். நல்ல
நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் மீதம் எடுக்க போகிறீர்கள். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் போன வாரம் சொன்னேன்ல, சோத்திரம், ஆண்டவரே நான் பணக்காரனா இருக்கணும்னு விரும்புறாரு. எப்படி? வெந்ததை தின்னுட்டு அப்படி அல்ல, ஆண்டவரே விரும்புறது பணம் பாவம் இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். பணம் வேற இல்ல, பணம் எல்லாருக்கும் தேவை. நிறைய பேர் பணம் அப்படின்னாலே ஆபத்து. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்வது? சுதந்திரிப்பது. அதனால கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்து பரம ஏழையா மாறி அப்படி அல்ல. ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். கடந்த வாரம் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே சோத்திரம், நீ டாக்ஸ் கட்டணும், உன்கிட்ட பணம் இருக்குதான்னு கேட்கிறாரு. சோத்திரம், இல்ல அப்படிங்கிறா. உடனே நீ போய் காசு மீனை போடு, உன் தூண்டில போடு, வாயை திறந்து பாரு. திறந்து பார்க்கிறான், ஒரு காசு இருந்துச்சு. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு எனக்கு என்ன செஞ்சது? சேர்த்து கட்டு. அவன் சொல்ல மாட்டான். நான் இப்படிதான் அந்த வார்த்தையை யோசிப்பேன், இப்படி தியானிக்கிறேன். ஆண்டவரை நான் எது வரைக்கும் பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாருன்னா, டாக்ஸ் கட்ட அளவுக்கு நான் பணக்காரனா இருக்கணும். யாராவது டாக்ஸ் கட்டுறீங்களா? யார் கட்டுறீங்களா? ஆக்சுவலி 12 லட்சம், இதுக்கு முன்னாடி 5 லட்சமா 6 லட்சம் இருந்துச்சு நினைக்கிறேன். 6 லட்சம் இருந்துச்சுன்னா டாக்ஸ் கட்டணும். இப்ப ஒரு வருஷத்துக்கு 12.5 லட்சம் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்? என்னவா சார், மாசம் 10,000 ரூபாயை பார்க்கறதே கஷ்டமா இருக்குது, இதுல 12.5 லட்சமா சொல்லும் போதே நெஞ்சே என்ன செய்யும்? பைபிளோட கான்செப்டே அதான். இயேசுவே சொல்லியிருக்கிறார், அவர் டாக்ஸ் கட்டியிருக்காருன்னா அந்த அளவுக்கு என் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன செய்யணும்? நம்புறீங்களா? அப்பந்த தொட்டார்னா 7 கூட மீதி எடுக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க செய்யற பிசினஸ், உங்க சம்பாத்தியத்தை, உங்க சம்பளத்தை ஆண்டவர் தொட்டார்னா 7 கூட மீதி எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் சபை பார்க்க போகிறது. டாக்ஸ் கட்ட அளவுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கர்த்தர் சொன்னார்ல, கர்த்தர் அவர்கள் உண்மையை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த சின்ன பிசினஸ் தான் அவ்வளவு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், இப்ப வாங்குற சம்பளம் சிறுசா இருக்கலாம், இப்ப நீங்க பண்ற வியாபாரம் ரொம்ப சிறுசா இருக்கலாம், ஆனா அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது 1000ஆய் பெருகும். நீங்க லட்சக்கணக்கில் கோடீஸ்வரர்களாய். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏங்க இப்ப வேணா இது ஒரு மாதிரி இருக்கும், திங்க் பண்ணி பாருங்க. டாக்ஸ் கட்டுவீங்க? ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க, டாக்ஸ் காமிக்க போறீங்க. உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க காலத்துல நீங்க டாக்ஸ் கட்ட அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க. நம்புறீங்களா? இது கர்த்தர் விரும்புகிற காரியம். அப்பா ஆசீர்வதிச்சாருன்னா இந்த 7வது மாதத்திலிருந்து சொத்துறேன் 7 கூட மீதம் எடுப்பீங்க. மீதம் எடுக்கிற விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, மீதம் எடுக்கிற அளவுக்கு, டாக்ஸ் கற்ற அளவுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கண்ணமூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பொருளாதார ஆசீர்வதிக்கப்படணுங்க. மீதம் எடுக்க அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்க. இந்த 7வது மாதம் 7 கூடைய மீதம் எடுத்தது போல மீதம் எடுக்கிற விதத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். மீதம் எடுக்கிற விதத்துல ஒவ்வொரு மாதம் என் சம்பளத்துல மீதம் எடுக்கிற சில ஆயிரங்கள் மீதம் எடுக்கிற விதத்துல ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும். உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1, 7 முறை மூழ்கினான், வியாதி சரீரம் சுத்தமாய் மாறினது, சுத்தமானது. 2, 7 அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 7 கூடை நிறைய என்ன செய்தார்கள்? மீதம் எடுத்தார்கள். 3, சோத்திரம், தானியேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3:19. அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. விரோதமாய் அவன் முகம் வேறுபட்டது. நல்லவருடைய சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை தான்.
ஒரு பெரிய சிலையை வச்சுக்கிட்டு இந்த சிலையை தான் வணங்கணும், இந்த சிலையை தான் கும்பிடணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3 வாலிபர்கள் இதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தா வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காம போனாலும் நாங்க இதை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், இதை பின்பற்ற மாட்டோம், இதை ஆராதிக்க மாட்டோம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு கோபம் என்ன செஞ்சான், கோபம் அதிகமாயிடுச்சா. உடனே அங்க தீ வைக்கிறவங்களை பார்த்து சொன்னானா, இப்ப இருக்கிற தீ இவங்களுக்கு என்ன செய்யாது, பத்தாது, இங்க வாய் ரொம்ப ஓவரா இருக்குது, அதனால இன்னும் 7 மடங்கு என்ன செய்யும், இன்னும் 7 மடங்கு அதிகப்படுத்து, இன்னும் 7 மடங்கு அதிகப்படுத்து. ராஜா சொன்ன வார்த்தையை கேட்டு இவங்க 7 மடங்கு அதிகப்படுத்துறாங்க. பைபிள்ல வாசிக்கிறோம், இவங்க 7 மடங்கு அதிகப்படுத்தி இவங்க 3 பேரையும் உள்ள தூக்கி போடும் பொழுது வானத்திலிருந்து தேவ சாயலுக்கு ஒப்பான 4வது நபர் உள்ளே இறங்கி வந்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்களேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், ஹalleluya. ஸ்தோத்திரம். இவங்க வெளியில நிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வரல. இதான் ஒரு ரொம்ப அழகான வார்த்தை. இவங்க வெளியில நிக்கும் பொழுது, பிரச்சனையோட போராடி நிற்கும் போது ஆண்டவர் வரல. இவங்க விசுவாசமா பேசும் பொழுது ஆண்டவர் வரல. இவங்க 7 மடங்கு அக்கினியில தூக்கி போட்ட உடனே அங்க இருக்கிற ராஜா, அங்க இருக்க எல்லாரும் சொல்றாங்க, போட்டது 3 பேரு, ஆனா 4வது ஒரு நபர் இருக்கிறாரே, அவர் தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறாரே. அவர்கள் எல்லாரும் காணும்படியாய் அவங்க 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 முடி கூட கருகாம, அவங்க வஸ்திரத்துல அந்த தீயின் வாசனை இல்லாமல் 7 மடங்கு தீயிலும் கர்த்தர் பாதுகாத்தார். நான் சொல்றேன், கடந்த 6 மாதம் எத்தனை மடங்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த 7வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், 7 மடங்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு முடி கூட கருகாம உன்னையும் உன் பிள்ளையும் நான் வெளியே கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்லுகிறார். சில அக்னியிலிருந்து, சில போராட்டத்திலிருந்து, சில கடனிலிருந்து ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 7 மடங்கு அக்னி எரிஞ்சாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நம்புறீங்களா? நான் சொல்றேன், உங்க மேல அந்த 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 தீயின் வாசனை கூட படாது, உங்க மேல அந்த அக்னியின் வாசனை கூட படாத அளவிற்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். சோத்திரம், சோத்திரம். 7 மடங்கு எரிஞ்சா பயப்படாதீங்க, கர்த்தர் இந்த 7வது மாதத்துல என்னை தப்பு வைக்க போகிறார். எந்த குழியில விழுந்தாலும் இந்த 7வது மாதம் குழியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். மடங்கு இன்க்ரீஸ் ஆக 4வது நபர் உங்களுக்காக இறங்கி வருவதை உங்க கண்கள் மாத்திரமல்ல, உங்க சத்துருக்களும் கண்களும் பார்க்க போகிறது. எத்தனை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 1, 7 முறை மூழ்கின உடனே சரீரம் சுத்தமாகும். 2, 7 அப்பத்தை ஆசீர்வதித்த உடனே 7 கூடை மீதியா எடுத்தார்கள். 3, 7 மடங்கு அக்கினி எரிஞ்சாலும் அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து ஆண்டவரை வெளியே கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. 4, தோத்துரும், முன்னாடி எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டையை தாண்டா தான் எங்க போக முடியும்? கானான் தேசத்துக்கு போக முடியும். கானான் தேசத்துக்காக 40 வருஷம், எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஏங்கி இருக்கிறாங்க. எப்ப கிடைக்கும், எப்ப வரும், எப்ப வரும், எப்ப வரும், வந்துருமா வந்துருமா, 40 வருஷமா ஏங்குறாங்க, கானான் வரல. இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன நற்செய்தி என்ன அப்படின்னா, கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இது வரைக்கும் கானானை குறிச்சு கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப இந்த எரியோவுக்கு முன்னாடி வந்த உடனே தான் வேவு பார்க்கறதுக்கு முன்னாடி போறாங்க. 12 பேரை அனுப்புறாங்க. இந்த 12 பேரும் திராட்சை கொலையை என்ன செஞ்சாங்க, தோல்ல கட்டி என்ன செஞ்சாங்க, ஒரு திராட்சை கலையை கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் மோசே சொன்னது கானான் தேசம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் தான் பண்ணாங்க. இப்ப கானானுக்கு வந்த உடனே அந்த திராட்சை கொலையை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? இது வரைக்கும் நம்ம கேள்விதான் பார்த்தோம், ஆனா ஒரு திராட்சை கொலையை என்ன செய்யுது? 2 பேர் தூக்கி ஐயோ சூப்பர் தேசமா இருக்குது, எப்ப போக போறோம், எப்ப போக போறோம், எப்ப போக போறோம். ஆசையா பக்கத்துல போனா, யோர்தானை தாண்டி ஆசையா பக்கத்துல போனா முன்னாடி என்ன இருக்குது? எரியோ போட்டு இருக்கு. இவங்க ஆசையெல்லாம் முஸ்லிம் போயிடுச்சு. உடனே மோசே ஆண்டவரை யோசுவா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அது 1ஆம் தேதி குரூப்ல அதை நான் ஷேர் பண்றேன். சோதரம் அழகாய் போட்டுக்குது. 7 ஆசாரியன், 7 எக்காலம், 7 தூண்கள், சொல்ற அது கட்டை தோதரும் நல்ல கவனிங்க. 7 எக்காலம், 7 ஆசாரியர், 7 நாள் 7 முறை சுத்தணும். ராமன் சொல்லுங்களேன், அந்த இடத்துல 4, 5 முறை 7 7 வரும்.
7 நாள் சுத்தணும் எரியோட்டை. 7 நாள் சுத்தணும். 7வது முறை 7 முறை சுத்தணும். 7 ஆசாரியர்கள் போகணும். 7 எக்காலம் போகணும். பைபிள் வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, அந்த 7வது முறை துதி செய்ய தொடங்கின பொழுது ஒரு கல் இராதபடி எரியோ கோட்டையை கர்த்தர் தரமட்டமாக்கினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் அழகா லீட் பண்ணார். உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. நான் இப்படி வரப்போறேன். ஆனா அந்த இலக்கை அடைய முடியாதபடி, அந்த இலக்கை சுதந்திரிக்க முடியாதபடி நிறைய எரிய கோட்டைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த 7வது மாதம் நீ துதிக்க, நீ ஆராதிக்க நான் அந்த எரியோ கோட்டைகளை உடைச்சு போடுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்க இலக்கு, உங்க டெஸ்டினேஷனை சுதந்திரிக்க விடாதபடி, உங்க கானான்ல கால் வைக்க முடியாதபடி இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். நீங்க நம்புங்க, 7வது மாசம் உங்க கால் கானான்ல வைக்கப்பட போகுது. நம்புறீங்களா? கர்த்தர் உடைக்க போகிறார். சில எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்க கால் ஆசீர்வாதத்தில் போய் நிற்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. 5வது 28 உபாகமம் 28:7 வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். சபை இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கட்டும். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 7வது மாதத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சில சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போக போகிறார்கள். என் நம்புறவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சில சத்துருக்களை கர்த்தர் விரட்ட போகிறார். சத்துரு ஓட போகிறார். சபை யார் உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தார்கள்? கடந்த 6 மாதத்துல எந்த பிரச்சனை எத்தனை வழியில வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காய் வழக்காட போகிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த 7வது மாதத்துல அது 7 வழியாய் ஓட போகிறது. நம்புறீங்களா? இந்த 6 மாதத்துல எத்தனை பிரச்சனையோட நீங்க போராடுனீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த 7வது மாதத்துல உங்க பிரச்சனைகளோட கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆண்டவர் சொன்ன, நீ சும்மா இரு, மந்திரவாதமா நீ சும்மா இரு, பிள்ளி சுனியமா நீ சும்மா இரு, சாபமா பாரம்பரிய கட்டா நீ சும்மா இரு, நான் உனக்கா என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. அழகா இந்த வார்த்தை சொல்லி இருக்கல, ஒரு வழியாய் உனக்கு முன்பாக புறப்பட்டு வந்தார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக பிசாசு ஓடுறதை நீங்க பார்க்க போறீங்க. இந்த 7வது மாதம் ஸ்பெஷல். இந்த 7வது மாதத்துல நிறைய சத்துருக்கள், நிறைய பிரச்சனைகள் ஒரு வழியாய் வந்ததெல்லாம் 7 வழியாய் ஓட போகிறது. நம்புறீங்களா? லேகியோன் பிசாசு, அவன் சரீரத்துல பிசாசு பிடிச்சிருச்சு. அவனை தூக்கி கல்லறையில வச்சுட்டாங்க, சங்கிலியில கட்டி வச்சிருந்தாங்க. கல் எடுத்து அவன் சரீரத்தை காயப்படுத்தினார். இயேசு அங்க வருகிறார். படகுல இருந்து இயேசு இறங்குகிறார். கால் வச்ச மாத்திரத்துல ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இயேசுவின் காலை பிடிச்சு கண்ணீரோடு சொல்லிச்சு, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா இங்க வந்து, என்னை வேதனைப்படுத்தவா இங்க வந்து, உமக்கும் எனக்கும் என்ன? ஆண்டவர் சொன்னார், நீ இவனை விட்டு போகணும். சொல்லிச்சு, எங்களை அழிச்சிடாதீங்க, என்னை கொன்றாதீங்க, இங்க பன்றிகள் இருக்கிறது, இந்த பன்றி கூட்டத்துக்குள்ள எங்களை என்ன செய்யும்? எங்களை அனுப்பிவிடும். வந்தது ஒரு வழியாத்தான் வந்துச்சு. ஆனா போகும் பொழுது ஆயிரக்கணக்கான பிசாசுகள், ஆயிரக்கணக்கான பன்றிகளின் மேல தெரிச்சு ஓடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த 7வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இதுவரை ஆக்கிரமித்த, இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை, இதுவரை ஆக்கிரமித்த, இதுவரை உங்க எல்லையில குடியிருந்த, இதுவரை உங்க வாசல்ல உங்க குடும்பத்தில் ஆளுகை செய்த சில அசுத்த வல்லமைகள் 7 வழியாய் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டு போக போகுது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. சில வியாதிகள், சில சாபங்கள், சில மந்திரவாதங்களை கர்த்தர் 7 வழியாய் துரத்த போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? 7 ரொம்ப ஸ்பெஷல். மறந்துடாதீங்க, 7 ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல்? 7 கூட நான் மீதி எடுக்க போறேன். என் சரீரத்தை கர்த்தர் சொஸ்தமாக்க போகிறார்.
எரிகோ கோட்டையெல்லாம் 7வது முறை இடிஞ்சு விழுந்தது போல 7வது மாதத்துல கர்த்தர் இடிஞ்சு விழ செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொந்தம் என் வாழ்க்கையில இதுவரை பார்க்காத இந்த 7வது மாசத்துல கானானின் ஆசீர்வாதத்துல கால் வைக்கிற அளவுக்கு எரிகோ கோட்டையில கர்த்தர் உடைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்றீங்க. கடந்த 6 மாதம் எத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாது. உங்களுக்கு முன்னாடி 7 வழியா ஓட போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2 வார்த்தை சீக்கிரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே 7ஆம் மாதம் 16ஆம் தேதி பேரை அரராத் என்னும் மலையிலே தள்ளிச்சு. கவனி சூப்பரான பிளஸிங்கான வார்த்தை. இங்கே நோவாவுடைய கப்பலை குறித்து பேரையை குறித்து வாசிக்கிறோம். எத்தனை நாள் மழை பெஞ்சி? எத்தனை நாள்? சூப்பர், 40 நாள் மழை பெஞ்சி. தண்ணி எவ்வளவு நாள் இருந்துச்சு? 40 நாள் மழை பெஞ்சி. மேல கீழே மழை பயங்கரம். எவ்வளவு நாள் தண்ணி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி வார்த்தை 150 நாள். 150 நாளா? 150 நாள், கிட்டத்தட்ட 5 மாதம் வரைக்கும் தண்ணி என்ன செஞ்சு? அது வரைக்கும் இந்த கப்பல் எங்க இருந்துச்சு? தண்ணியில தான் இருந்துச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. 40 நாள் பெய்த மழை இப்ப 150 நாள் ஆயிடுச்சு. 150 நாளும் இந்த பேரை எங்கதான் இருந்துச்சு? தண்ணியில. எங்க போகுதுன்னே தெரியல. இப்ப இருக்கிற கண்ணாடி வச்ச பேலையெல்லாம் என்ன செய்யல? நோவா பேலை கட்டும் போதே டோருக்கு இது மாதிரி கண்ணாடி வச்சான். இப்ப எல்லாம் நம்ம கண்ணாடி வச்சிருக்கிறோம். உள்ள இருந்து பார்த்தா நம்ம பார்க்கறதே என்ன செய்யாது. யார் நமக்கு விரோதமா பேசுறா, யார என்ன பண்றா, முறைக்கிறா அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தே என்ன செய்யலாம். நோவா பேரையில என்ன இல்ல, கண்ணாடியில அவன் கொப்பேர் மரத்தினால பேரை உண்டு பண்ணான். வெளியில என்ன நடக்குதே தெரியல. கிட்டத்தட்ட 5.5 மாசம் 150 நாள் பேரை எங்க போகுதுன்னே தெரியல. திடீர்னு அங்க போகுது, திடீர்னு ஆடுது, திடீர்னு போகுது, என்னென்னமோ போகுது. ஆனா 7வது மாதம் 14ஆம் தேதி பேரையானது அரராத் மலையிலே ஃப்ளைட்டு ஏறுறதை காட்டிலும் லேண்டிங் ரொம்ப முக்கியம். அது கீழே லேண்ட் ஆகுறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல டிரைவர் தான் கரெக்டாக என்ன செய்ய முடியும், கீழே லேண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா அவ்வளோதான், வெடிச்சிடும், தோத்துரும். இந்த 150 நாளும் இந்த மலையில, இந்த புலையில, இந்த காற்றுல இந்த பேரை எங்கேயோ போச்சு. உள்ள இருக்கிற நோவாவும் குடும்பமும் வெளியில என்ன நடக்குதே தெரியல. பயம், வெளியில என்ன நடக்குதே தெரியல, போராட்டம். ஆனா திடீர்னு 7வது மாதம் வந்த உடனே இந்த பேரை அழகா ஒரு மரத்துல அப்படியே நின்றுச்சு. 150 நாள் ஆடுன்னு ஆடுச்சு. 150 நாள் பயங்கர பிரச்சனை. திடீர்னு 7வது மாசம் கரெக்டா நின்றுச்சு. ஆண்டவர் சொன்னார், கடந்த 6 மாதம், கடந்த 150 நாள் நீங்க எதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டீங்களோ, எதையெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டீங்களோ, எதையெல்லாம் நினைச்சு உங்க மனது ஆடிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்ததோ, ஆண்டவர் சொல்லுகிறார், பேலை 7வது மாதத்துல அழகா லேண்ட் ஆனது போல இந்த மாதம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழகா ஒரு மலையின் மேல நிறுத்துவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செய்யுங்க. இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை, இனி நீங்கள் அழைக்கப்படுவது இல்லை. நம்புறீங்களா? பக்கத்துல பாஸ் நீங்க அழகா சேஃபா லேண்ட் ஆக போறீங்க. நம்புறீங்களா? மலையில லேண்ட் ஆக போறீங்க. காற்று இல்லைங்க, மலையில எந்த தீங்கும் இல்லாதபடி 7வது எழுத்தின் பிறகு அப்படியே ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, அலைஞ்சதெல்லாம் போதும், அலக்கழிச்சதெல்லாம் போதும் ஆண்டவரே. அங்கிட்டு இருந்து ஓடி அலைஞ்சு கொஞ்சம் போயிட்டேன், இனி வேண்டாம். இந்த 7வது மாதம் பேர அரராத் மலையில் நின்னது போல என் வாழ்க்கையை கர்த்தர் நிறுத்துவீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமத்தவர் ஆமென் சொல்றீங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் அழகா சேஃபா மலை மேல லேண்ட் பண்ண செய்ய போறார். 7வது தேசம் முழுவதும் பஞ்சம், தேசம் முழுவதும் மழை இல்லை. ராஜா டைரக்டா பாஸ்டர் வர்றார், தீர்க்கதரிசிட்டு வர்றார். எலியாவே, நீங்க தான் ஏதாவது அற்புதம் செய்யணும். எலியா அசிஸ்டன்ட் பாஸ்டர், ஜோ பண்ணி நீ அங்க போய் சமுத்திரத்துல போய் பாரு, ஏதாவது வருதா, ஏதாவது மாற்றம் வருதா. இவன் சமுத்திரத்துல போய் பார்க்கறான், ஒரு மாற்றம் வரல.
ஏழாவது முறை உள்ள போய் பார்க்குறான். ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் என்ன செஞ்சான்? ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்பின உடனே எலியா ராஜாவை பார்த்து சொன்னான், பெரு வெள்ளத்தின் இரைச்சல் கேட்கிறது. 3 வருஷ பஞ்சம். எத்தனை வருஷம் பஞ்சம்? 3 வருஷ பஞ்சம். உள்ளங்கை மேகம் ஏழாவது முறை எழும்பின உடனே பஞ்சமெல்லாம் சோத்திரம் ஆசீர்வாதமாய் மாறினது. செழிப்பதான் ஆசீர்வாதமாய் மாறினது. நான் சொன்னேன், கடந்த 6 மாதம் எப்படின்னு தெரியாது, இந்த 7வது மாதம் உங்களுக்கான ஒரு உள்ளங்கை மேகம் எழும்ப போகிறது. நம்புறீங்களா? சோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணா போதுங்க, நீங்க எலியாவை போல ஜெபம் பண்ணா போதுங்க, ஒரு உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். எழுத்தின் பிரகாரம் ஒருவேளை 3 வருஷமா நிறைய பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? 3 வருஷ பஞ்சத்தை ஒரு உள்ளங்கை மேகம் அன்றைக்கு செழிப்பாய் மாற்றினது போல உன் வீட்டில் இருக்கிற பஞ்சம் எல்லாம் மாறப்போகிறது. கடந்த 6 முதல் தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் நிறைய ஃபெயிலியர். ஏன்னா இவன் 1வது முறை போய் பார்க்குறான், இல்லை. 2வது முறை போய் பார்க்குறான், மேகம் இல்லை. 6 முறை போய் பார்க்குறான், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் 7வது முறை இது சீசன் டைம். ஆமென் சொல்லுங்க. இந்த 7வது மாதம் உங்களுக்கான சீசன். இந்த சீசன் டைம்ல 6 மாதத்துல வராததெல்லாம் இந்த 7வது முறை உனக்காக கடலின் ஆழத்திலிருந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது உங்களுக்கான தீர்க்க தரிசனம். கடந்த 6 மாதம் வராததெல்லாம் அது எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் உள்ளங்கை மேகமா இந்த 7வது மாதத்துல கர்த்தர் மேல கொண்டு வர போகிறார். வருஷ கணக்கா இருக்கிற சில பஞ்சங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 7வது மாதத்தில் 7 ஆசீர்வாதங்கள். 1, 7 முறை மூழ்கினான், சரீரம் சுத்தமான. 2, 7 அப்பத்தை ஆசீர்வதித்தார், 7 கூடை நிறைய என்ன செய்தார்கள்? மீதம் எடுத்தார்கள். 3, 7 மடங்கு அக்கினி வந்தாலும் அக்கினியிலிருந்து விழுந்த எண்ணெய் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். 4, ஸ்தோத்திரம். எரிகோ கோட்டையை 7 முறை சுத்தினாங்க, 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணாங்க, 7 நாள் கர்த்தரை துதித்தார்கள். இருந்த இடம் தெரியாம உடைச்சார், கானானி நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். 5, ஒரு வழியா வந்த பிரச்சனை எல்லாம் 7 வழியாய் ஓடி போனது. 6, 7ஆம் மாதம் 14ஆம் தேதி பேலையானது அரராத் மலையில ரொம்ப ஸ்டெடியா இருந்தது போல 7வது மாதத்துல கர்த்தரை சுகமாய் தங்க பண்ண போகிறார். 7வது 6 முறை வராத மேகம் 7வது முறை சின்சா ஆழத்திலிருந்து எழுப்பி வந்தது போல இந்த 7வது மாதம் உங்களுக்காய் ஏதோ ஒரு மேகம் எழுப்பி வர போகிறது. ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது. கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் சொல்றேன், இந்த 7வது மாதம் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்ப போகுது. நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். 6 மாதம் பார்க்காதத இந்த 7வது மாதம் உன் கண்ணு பார்க்க போகிறது. எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் ஆழத்திலிருந்து ஒரு மேகம் உன்னை செழிப்பாக்குற, உங்களை சந்தோஷமாக்குற ஒரு உள்ளங்கை மேகம் எழும்ப போகுது. எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க போகிறது. தாவீது சொன்னால் நம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார்.